அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்களும் மாணவிகளும் வருடம் கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசு சார்ந்த கல்வி உதவித்தொகைகளும் சொல்லிகிட்டு இருக்கோம், தனியார் நிறுவனங்களோட கல்வி உதவித்தொகைகள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் முடிவடையக்கூடிய 5 டாப் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த 5 ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான இந்த 5 ப்ரோக்ராமுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது அக்டோபர் 30. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மாணவ மாணவிகள் தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025 to 2026. இதை பற்றி ஏற்கனவே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தர்றாங்க. என்ன கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ், இந்த 4 வகையான கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. அப்போ நீங்கள் ஒரு 4 வருட கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30 அக்டோபர் 2025 சொல்லியிருக்காங்க. இது முழுக்க இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் சேர்ந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தர்றாங்க. ஃபஸ்ட் இயரில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், டெக்னாலஜி ஓரியன்டாக படிக்கலாம், மேக்ஸ் ஓரியன்டாக படிக்கலாம், சயின்ஸ் ஓரியன்டாக படிக்கலாம், ஆர்கிடெக்சர் படிக்கலாம், இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கலாம், எது படித்தாலும் தரதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குடும்ப வருமானங்கிறது 8 லட்சம் ரூபாய் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் வருடம் தர்றாங்க. ஸோ நீங்கள் 3 வருஷம் படிச்சிங்கன்னா 3 லட்ச ரூபா தருவாங்க, 4 வருஷம் படிச்சிங்கன்னா 4 லட்ச ரூபா தருவாங்க, 5 வருஷம் படிச்சிங்கன்னா 5 லட்ச ரூபா தருவாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸுங்கிறது எல்லாமே காமனான டாக்குமெண்ட்ஸ் தான். எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் எடுத்திங்கனாலுமே காமனாக என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, உங்களோட குடும்ப வருமானம் கேட்பாங்க, வருமான சான்றிதழ் கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. தென் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு காலேஜில் சேர்ந்த போனஃபைட் சர்டிஃபிகேட், ஃபீஸ் கட்டின ரிசிப்ட், இதுதான் காமனாக எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்புக்கு இதுதான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது முதல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025 to 2026, வருடத்திற்கு 1 லட்சம் ரூபா. ரெண்டாவது வகையான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் சார்பாக தர்றாங்க. அந்த ப்ரோக்ராமோட பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிவர்த்தன் ECSS ப்ரோக்ராம் 2025 to 2026ங்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் தர்றாங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க, டிப்ளமோ படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க, ITI படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க, பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க, ப்ளஸ் UG அண்ட் PG ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தர்றாங்க. இது எவ்வளோ வரைக்கும் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இது யார் தர்றாங்கன்னா, நமக்கு HDFC பேங்க் சார்பாக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தர்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் இதில் ஒரு UG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ UG ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்குறப்ப இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி அக்டோபர் 30 சொல்லியிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, BCom, BSc, BA, BCA, அதுமாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய BTech, MBBS, LLB, BArch, நர்சிங், இது மாதிரி எல்லா விதமான படிப்புகளுக்கு தர்றாங்க. அதேமாதிரி குறைஞ்சபட்சம் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் 55% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. குடும்ப வருமானங்கிறது 2 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணுங்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு தடவை தர்றாங்க. மற்ற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் ஒரு தடவை வாங்கினீங்கன்னா நீங்கள் வருடம் தருவாங்க. இது ஒரே ஒரு தடவை தர்றாங்க. நீங்கள் இதில் எந்த வருட மாணவ மாணவிகளும் அப்ளை பண்ணிக்கலாம். சில ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கும். இது எந்த வருஷம் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா UG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30,000 ரூபாயும் ப்ளஸ் PG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50,000 ரூபாயும் தராங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கும் கடைசி தேதிங்கிறது அக்டோபர் 30 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 3வது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AICTEன்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சார்பாக இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது தராங்க. இதை 3 வகையாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ படிக்கக்கூடிய பெண்களுக்கு தருவாங்க. அதுமாதிரி சக்சம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தருவாங்க. அதுமாதிரி ஸ்வனாப் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ, டெக்னிக்கல் டிகிரி இல்லைன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்க. இதில் உதாரணத்துக்கு நான் AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப் எடுக்கிறேன். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் 31 சொல்லியிருக்காங்க. இது முழுக்க கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான்.
அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி கீழே வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லைன்னா பாலிடெக்னிக் காலேஜஸில் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இது வந்து தர்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு குடும்ப வருமானங்கிறது 8 லட்ச ரூபாய்க்கு வந்து கம்மியாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மொத்தம் ஆல் ஓவர் இந்தியா மொத்தம் எத்தனை பேத்துக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 பேத்துக்கு தர்றாங்க. 5,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 5,000 ஸ்காலர்ஷிப் வந்து இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் தரதா சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதா சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை சேர்ந்த மாணவிகளுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தாராளமாக நீங்கள் மாணவிகள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது 3rd டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப். அடுத்து 4வது ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடாக் கன்யா ஸ்காலர்ஷிப் 2025 to 2026. வருடத்திற்கு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து இவங்க தர்றாங்க. என்னென்ன கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களுக்கு தராங்க, டிசைன் படிக்கிறவங்களுக்கு தராங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தராங்க, லீகலாக தான் லா கோர்சஸ் தான் லீகல்னு போட்டிருக்காங்க. மெடிசின் ஓரியன்டாகவும் நம்மளுக்கு வந்து தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் 31 சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த ஃபஸ்ட் இயரில் சேர்ந்துருக்கக்கூடிய மாணவிகள் என்ன கோர்ஸ் படித்தாலும் ஒரு டாப் லெவல் காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது தரதா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்டு வீடியோஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 5வதாக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இது யாருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு தான் தராங்க. அதாவது ஒரு வருடத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக 60,000 ரூபாய் வரைக்கும் மாணவிகளுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் 31 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங், நர்சிங், ஃபார்மசி, மெடிசின், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், லா என்ன கோர்ஸ் படித்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்கிறாங்க. அதேமாதிரி எந்த வருட மாணவிகளும் நாட் ஓன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வருட மாணவிகளும் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் நீங்கள் வந்து 70% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். குடும்ப வருமானங்கிறது 5 லட்ச ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ஓரியன்டான கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா 40,000 ரூபாய் ஒரு வருடத்துக்குன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு தர்றாங்க. நர்சிங் அண்ட் ஃபார்மசி கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா 40,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி மொத்தம் 4 வருடங்களுக்கு 1,60,000 ரூபாய் தர்றாங்க. 3 இயர் கோர்சஸ் பிசிஏ, பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 40,000 சொல்லி 3 வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் தராங்க. இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், லா, ஆர்கிடெக்சர் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 60,000 ரூபான்னு சொல்லி 4 வருடத்திற்கு 2,40,000 ரூபாய் வந்து தர்றாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான பேட்டர்னுங்கிறது காமன் தான், டாக்குமெண்ட்ஸும் காமன் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-2026ன்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே அதோட வெப்சைட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை பண்ணலாம். பரிவர்த்தன் இசிஎஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-2026 ஏஐசிடிக்கு மட்டும் நம்ம தனியாக வந்து கல்லூரி மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கோட்டாக் கன்யா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஜென்ரலாக அப்ளை பண்ணலாம். யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஜென்ரலாக அப்ளை பண்ணலாம். எல்லாமே இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரில் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதோட பேஜஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். அதில் போய் இண்டிவிஜுவலாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பட்டி ஃபார் ஸ்டடி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி தரதுக்காக சில வெப்சைட்ஸ் இருக்குது. அது மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நிறைய மாணவிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்காலர்ஷிப்புக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்டோபர் 30 தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அக்டோபரோட மிடில் இருக்கும். ஸோ அக்டோபர் 30 இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே முடிய போகுது. ஸோ யாரெல்லாம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் இருக்க மறந்துடாதீங்க. அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.